Very good evening. அப்ப எங்களோட இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸுக்கு நான் உங்களை வரவேற்கிறோம். வெல்கம் டு அவர் இங்கிலீஷ் கிளாஸ். அப்ப நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு ஜூம் லிங்க்ல சின்ன சிக்கல் இருந்ததால நாங்க ஒரு 10-15 நிமிஷம் லேட்டாக இருக்குது. சாரி ஃபார் தட். நாங்க இப்ப ஸ்கிரீனை ஷேர் பண்றோம் உங்களுக்கு. நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் வேணா கொஞ்சம் ரைட். நாங்க கொஞ்சம் இப்ப எங்களுக்கு தெரியும் ஏன்னா நார்மலி we can manage இங்கிலீஷ். இப்ப எங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நான் பார்ப்போம். இப்ப இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போறது ரைட். இப்ப வந்து மோஸ்ட் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்பீக் ரைட். இப்ப நான் எங்கட கோர்ஸ்ல வந்து மெயினாக நாங்க ஃபோக்கஸ் பண்றதுன்னா ஸ்போக்கன் செக்ஷனை தானே ரைட். இப்ப பார்ப்போம் அந்த மோஸ்ட் ஸ்டூடெண்ட் டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் ப்ராக்டிக்கல் வே ரைட். நாங்க டேக் எடுத்துக்கொள்வோம் இது சொல்றேன் ரைட். டேக் சொன்னா உங்களுக்கு தெரியும் எடுக்கிறது ரைட். அதை எடுங்க நம்பர் 1 டேக் தட். டேக் தட் அதை எடுங்க ரைட். நம்பர் 2 அந்த புத்தகத்தை எடுங்க. பாருங்க நாங்க ஒரு வாக்கியம் அமைக்கிற மாதிரி டேக்க யூஸ் பண்ணு. டேக் தட் இங்கிலீஷ் புக். டேக் தட் அதை எடுங்க. டேக் தட் இங்கிலீஷ் புக் அதை எடுங்க. அந்த இங்கிலீஷ் ஆங்கில புத்தகத்தை எடுங்க ரைட். டேக் என்று சொல்றேன் எடுங்க என்று சொல்றதுக்கு எடுங்க ரைட். டேக். Can you take this? உங்களுக்கு இதை எடுக்க முடியுமா? It's a question form. Number 4 நாலாவது பார்ப்போம். Can you take this pen for me? What is the meaning of this? Can you take this pen for me? உங்களுக்கு எனக்காக இந்த பேனாவை எடுக்க முடியுமா? Can you take this pen for me? உங்களுக்கு எனக்காக இந்த பேனாவை எடுக்க முடியுமா என்று கேட்கலாம். பாருங்க டேக்ன்றதை வச்சு நாங்க வாக்கியம் அமைக்கிறது. ஏன்னா take that English book. Can you take this? Can you take this pen for me? Yes. What's number 5? I'm going to explain. நாங்க take medicine மருந்து எடுங்க. Take medicine. Yes. எங்களுக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு சுகம் இல்லை அதனால் மருந்து எடுங்க. Who can tell the answer for this? உங்களுக்கு சுகம் இல்லை அதனால் மருந்து எடுங்க. உங்களுக்கு சுகம் இல்லை அப்ப அது ஒரு பிரசன்ட் வாக்கியம், ஒரு நிகழ்கால வாக்கியம். உங்களுக்கு சுகம் இல்லை என்று சொல்றது. You are not well. You are not well. So, ஆகவே you are not well. So, you are not well. So, take medicine. உங்களுக்கு சுகம் இல்லை அதனால மருந்து எடுங்க. You are not well. So, take medicine. Take your shoes. Take your shoes என்று சொன்னா உங்களோட ஷூஸ் எடுங்க. இப்ப take it easy. Oh, we can form many sentences using take. Take it easy. What is the meaning of take it easy? அதை ஈஸியா எடுங்க ரைட். மிச்சம் பிரச்சனை பண்ணக்கூடாது. டேக் இட் ஈஸி. ஈஸியா ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கு நாங்க சொல்றது என்ன? டேக் இட்
easy. Take it easy என்று சொன்னா ஈஸியாக எடுங்க என்று சொல்லுவோம். Take it easy. பாருங்க இந்த take யூஸ் பண்ணி we can make many sentences using this take. We can make many sentences using this take. Take that, அதை எடுங்க. Take that English book, அந்த ஆங்கில புத்தகத்தை எடுங்க. Can you take this? உங்களுக்கு இதை எடுக்க முடியுமா? Can you take this pen for me? எனக்காக உங்களுக்கு இந்த பேனாவை எடுக்க முடியுமா? Take medicine, மருந்து எடுங்க. You are not well, உங்களுக்கு சுகமில்லை. So take medicine, உங்களுக்கு சுகமில்லை ஆகவே மருந்து எடுங்க. Take your shoes, உங்களோட சப்பாத்துகள் எடுங்க. Take it easy, yes, அது ஈஸியா எடுங்க. Take it away, உங்களுக்கு தெரியும் away என்று சொல்றது நாங்க அப்பால் என்று சொல்லுவோம். Right, take it away, அத அப்பால் எடுங்க. Take it away. This is how we have to form sentences in English. This is the method. This is the secret of forming sentences. English is not a difficult language. English is an easy language. I repeat. ஆங்கிலம் ஒரு இலேஷன மொழி என்ன? Right. அப்ப வந்து you have to use this in a practical way. Right. Take the first turn. Take the first turn on your right. அப்ப உங்களோட வலது பக்கத்துல இருக்கிற முதல் பாதையில உங்களுக்கு முன்னால் இருக்கிற முதலாவது இருக்கிற வலது பக்க பாதையில திரும்புங்க. Take the first turn on your right. அப்ப முன்னால முதல்ல அம்புற வலது பக்கத்துக்கு திரும்ப சொல்றாங்க. Take the first turn on your right. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் while you're using Google Map navigation, நீங்க navigation போட்டு போகும்போது you can experience this. அப்ப நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. Take the first turn on your right. Take the first turn on your right. Take it easy. Take medicine. We can say many things, no? We can say many things. What is the meaning of that? நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லலாம். We can say many things. அப்ப இன்னைக்கு நான் பார்த்த டேக் தானே. இப்ப உங்களுக்கு கேட்டு டேக் அவே சாதாரணமா தெரிஞ்சு டேக் அவே சர்வீஸ். அப்ப சில இடங்கள் அந்த கேட்டரிங் சர்வீஸ் இல்ல சாப்பாடு கட்டுறது டேக் அவே. அங்க சாப்பிட முடியாது டேக் அவே சர்வீஸ், எடுத்துட்டு போகலாம் பார்சல் பண்ணி. அப்ப அப்பால் எடுத்துட்டு போறதுக்கு தான் நாங்க டேக் அவேன்னு சொல்றோம். இப்ப நாங்க சொல்லுவோம்னா டேக் அவே சர்வீஸ். டேக் அவே சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். டேக் அவே சர்வீஸ் என்று எங்களுக்கு சொல்லலாம். we can say, right, take the first turn on your right. Take away service. we can say என்று சொன்னா எங்களுக்கு சொல்லலாம். Number 12. No, let's see the number 12. What is the number 12? Take ல தான் நீங்க வாக்கியம் அமைக்க போறோம். Today we are forming sentences using take. அப்ப எடுங்க அதுக்கு எப்படி எங்களுக்கு நிறைய வாக்கியம் அமைக்கலாம் தானே டேக்க யூஸ் பண்ணி. ரைட், give me 1 minute. நான் இதை பாருங்க.
இப்ப பாருங்க இந்த டேக்ல வந்து நாங்க வாக்கியம் அமைக்கிறது. நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்றேன்னா கொஞ்சம் தெரியல இருக்கும். நான் இதே என்னோட குரூப்புக்கும் ஷேர் பண்றேன். இது முடிஞ்சு கிளாஸ் பண்ணி அப்படின்னு சொன்னா இந்த டேக்ல தான் நான் இன்னைக்கு வாக்கியம் அமைக்க போறோம். ரைட், அதோட பாருங்க, கேன் யூ டேக் திஸ் டு ஆஃபீஸ் ஃபார் மீ. ரைட், திஸ் இஸ் த டே டு டே ஸ்பீக்கிங் செஷன். இப்போ ஒவ்வொரு நாளும் நாங்க இதை கதைக்கிற மாதிரி தான். ரைட், கேன் யூ டேக் திஸ் டு த ஆஃபீஸ் ஃபார் மீ. அப்ப என்ன, உங்களுக்கு எனக்கா இதை ஆஃபீஸுக்கு கொண்டு வர முடியுமா? கேன் யூ டேக் திஸ் டு த ஆஃபீஸ் ஃபார் மீ. ரைட், I need to take a break after this meeting. என்ன, இந்த மீட்டிங்க்கு பிறகு எனக்கு ஒரு ஓய்வு ஒன்று எடுக்க வேண்டும். பிரேக் என்று சொல்லுவோம். After this meeting, please take your time with the project. There is no rush. நாங்க சொல்லும் போது take your time, take your own time சொல்லுவோம்னா, take your time, உங்களோட நேரத்தை எடுங்க. Take your own time. Please take your time with the project. இந்த ப்ராஜெக்டுக்குரிய என்னது, there is no rush. rush என்று சொன்னா என்ன, அந்த அவசரம் இல்லை. நாங்க hurry up, hurry என்று சொல்றது rush ன்னு யூஸ் பண்ணுவோம். Please take your time with the project. There is no rush. இத பாருங்க, don't forget to take the umbrella. It's going to rain. ஒருத்தர் எங்கேயோ வெளியே போக போறார். அப்ப நாங்க சொல்றோம், don't forget to take your umbrella. அப்ப உங்களோட குடையை எடுத்துக்கொண்டு போக மறக்க வேணாம். It's going to rain. மழை பெய்ய போகும். Don't forget to take your umbrella. It's going to rain. இப்போ take யூஸ் பண்ணி எப்படி நாங்க பிராக்டிக்கலா சென்டென்ஸ் எழுத பார்ப்போம். Take a deep breath and relax. ஒரு ஆள் மூச்சு ஒன்று எடுத்து ரிலாக்ஸ் ஆகுங்க. என்ன, I will take care of that for you. Right, நாங்க உங்களுக்காக நாங்க கவனம் எடுக்கிறோம். I will take care of that for you. Let's take a different route to avoid traffic. இது பாருங்க, let's take a different route. நாங்க வேறொரு வழியால் போவோம் பாருங்க. அப்ப அதுக்கு யூஸ் பண்றது என்ன, let's take a different route to avoid traffic. அப்படின்னு சொல்ல, let's take a different route to avoid traffic. அப்படின்னு சொன்னா, traffic இருக்குது, வாகன நெரிசலை தவிர்ப்பதற்காக நாம் வேறு வழி ஒன்றில் போவோம். He decided to take the job offer. அவர் தீர்மானித்தார் ஜொப்ப பாரம் எடுக்கிறதுக்கு. ஜாப் ஆஃபர், ஜொப்ப பாரம் எடுக்கிறதுக்கு அவர் தீர்மானித்தார். He decided to take the job offer. Right. Can you take a picture of us? எங்கட ஒரு புகைப்படம் உங்களுக்கு எடுக்க முடியுமா? Take notes during the lecture for later review. Take notes, குறிப்பு எடுத்துக்கோங்க. During the lecture, விரிவுரை போகும்போது, for later review, பிறகு பார்க்கிறதுக்கு. Take notes during the lecture for later review. It is important to take responsibility for your actions. It is important என்று சொன்னா என்ன, அத்தியாவசியம், மிக முக்கியம். Take responsibility, பொறுப்பெடுக்கணும், for your actions. அப்ப உங்களோட நடவடிக்கைகளுக்கான பொறுப்பை நீங்க தான் எடுக்கணும். Right. Take these medicines twice a day. இந்த மருந்த ஒரு நாளைக்கு 2 முறை எடுங்க, 2 முறை குடியுங்க. அதுக்கு நாங்க டேக்க யூஸ் பண்ணலாம். Take this medicine twice a day. So assume, நீங்க நினைச்சுக்கோங்க, you are not well, so you are going to a doctor and you are taking medicine. Then doctor give medicine for you and he give instruction, take this medicine twice a day. அப்படின்னு சொன்னா, இந்த மருந்தை ஒரு நாளைக்கு 2 முறை குடிங்கன்னு சொல்லுவாங்க. She wants to take up a new hobby. Take up என்று சொல்றது எடுக்கிறது. அப்ப அவளுக்கு வந்து புதியொரு ஹாபிய, பொழுதுபோக்க ஆரம்பிக்க வேண்டி இருக்குது. She wants to take up, புதியொரு பொழுதுபோக்க ஆரம்பிக்க வேண்டி இருக்குது. Take your shoes off before entering the house. உங்களோட சப்பாத்துகளை கலட்டுங்க. Before entering the house, வீட்டுக்குள் செல்ல முன் உங்கள் சப்பாத்துகளை கலட்டுங்க. Take your shoes off before entering the home.
We can say like that. Can you take the dog for a walk? நாயை ஒரு நடப்பதற்கு கூட்டி போக முடியுமா? Can you take the dog for a walk? Let's take a moment to appreciate the view. Let's take the moment என்று சொன்னா நாங்க கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்வோம் பாராட்டுறதுக்கு. வியூ இத பாராட்டுறதுக்கு நாங்க ஒரு கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்வோம். He offered to take me to the airport. அவ வந்து என்ன ஆஃபர் பண்ணினா என்று சொன்னா அந்த இணங்கி கொண்டா ஏர்போர்ட்டுக்கு என்ன கூட்டி போறது என்று சொல்லி. He offered to take me to the airport. Take a look at this document. Let me know your thoughts. Take a look at this document என்று சொன்னா இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க. Let me know your thoughts. அப்ப உங்களோட எண்ணங்கள் எனக்கு அறிய முடியும். உங்களோட எண்ணங்கள் எனக்கு சொல்லுங்க. Let me know your thoughts. These are the sentences especially speaking by native speakers. அவங்க இது மாதிரி தான் யூஸ் பண்ண. Don't take it personally. தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். It's just business. இது ஒரு வியாபாரம். தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். Don't take it personally. இப்ப சில பேர் இருப்பாங்கன்னா ஆபீஸ்ல வேலை செய்யும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்தா பர்சனலா எடுத்துக்கொள்வாங்க. அப்ப don't take it personally. It's just a business என்று சொல்லலாம் எங்களுக்கு. Take your coat with you. Take your coat. எடுத்து செல்லுங்க உங்களோட கோட் உங்களோட. It's cold outside. வெளியில் குளிராக இருக்கிறது. It's cold outside. She decided to take a risk and start her own business. அவள் முடிவு செய்தால் ஒரு அபாயத்தை ரிஸ்க் ஒன்று எடுக்கிறதுக்கு start her new own business. அவரோட சொந்த தொழிலை தொடங்குறதுக்கு. Take a seat. நாங்க சொல்லுவோம் take a seat. அமருங்க. And I will be with you in a moment. அமருங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்கள்ட்ட வருவேன். I think you should take this opportunity. நான் நினைக்கிறேன் நீங்க இந்த சந்தர்ப்பத்தை எடுக்க வேணும்னு சொல்லி. Can you take the trash out? நாங்க trash என்று சொல்றது என்ன? Garbages, குப்பைகளுக்கு சொல்லுவோம் trash. Can you take the trash out? குப்பைகளை உங்களுக்கு வெளியே எடுத்து செல்ல முடியுமா? Take this advice seriously. It might help you later. இந்த உபதேசத்தை நீங்க சீரியஸா எடுங்க. இது வந்து உங்களுக்கு எதிர்காலத்துல வந்து உதவக்கூடியதாக இருக்கும். So this is the take. I will share this also. I am going to share a video now. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்றேன் நான் இப்ப. Get well soon. அப்படின்னு சொன்னா என்ன? சீக்கிரம் குணமாகுங்க. Hi, Rachel. Hello, Simon. You don't look very well. Are you okay? No, I feel terrible. Oh dear. What's wrong? I've got a terrible stomachache. Well, maybe you shouldn't go to work today. I know, but Emily and I have got an important meeting this morning. It's with some people from Morris Computers. Well, why don't you call them and cancel it? Yes, maybe you're right. We can have the meeting next week instead. Good. And then go home. Okay, that's a good idea. And maybe you should go to the doctor. Yes, perhaps. Okay. Bye, Simon. I hope you get better soon. Bye, Rachel. Thanks a lot. Hello, is that Chris Morris? Look, I'm sorry, but we can't have our meeting today. I'm not very well. Yes, next Tuesday morning's fine with me too. Hi, Tim. Hi, Emily. Are you all right? No, I don't feel very well. Oh dear. What's the matter?
I've got a headache and a sore throat. Why don't you go home? I can't. I've got a meeting this morning. It's really important. Who's you meeting with? Simon and some people from Morris Computers. Well, Simon called about 10 minutes ago and left a message. He's ill and he's not coming in today. Oh no. And the meeting with Morris Computers is next Tuesday morning now. Oh, so there isn't a meeting today. That's great. So I can go home. Yes. Take the day off. You should be in bed. And don't come to work tomorrow. Okay. Thanks a lot. No problem. Get well soon. Thanks, Tim. Bye. Get well soon. Hiya, Rachel. Hello, Simon. You don't look very You don't look very well. Are you okay? நீங்க நல்லா மாதிரி இல்ல. நீங்க okay ஆன்னு கேக்குறாங்க. well. Are you okay? No, I feel terrible. Oh dear. எனக்கு வருத்தமாக இருக்கிறது. Terrible. கடும் வருத்தமாக இருக்கிறது. Oh dear. What's wrong? என்ன நடந்துச்சு? What's wrong? I've got a terrible stomach. I got a terrible stomachache. பயங்கர வயிற்று வலி எனக்கு இருக்குது. சொல்றாங்க. Ache. Well, maybe you shouldn't go to work today. Maybe you shouldn't go to work today. நீங்க இன்னைக்கு வேலைக்கு செல்ல கூடாது. எனக்கு சொல்றாங்க. I know, but Emily and I have got an important meeting this morning. I know, but Emily and I got an important meeting this morning. Emily ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. It's with some people from Morris Computers. It's with some people. Morris Computer இருக்கிற சிலவங்களோட மீட்டிங் இருக்குது. Well, why don't you call them and cancel it? Well, why don't you call them and cancel it? நீங்க ஏன் அவங்களுக்கு கால் பண்ணி கேன்சல் பண்றீங்க? Yes, maybe you're right. We can have the meeting next week instead. Good. And then go We can have the meeting next week instead. அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அடுத்த கிழமை இந்த மீட்டிங்கை go home. Okay, that's a good idea. And maybe you should go to the doctor. Yes, perhaps. Okay. Bye, Simon. I hope you get better soon. Bye, Rachel. Thanks a lot. Right. இப்போ இதுல வந்து right. I will this உங்களுக்கு இதுக்கு ஒரு ரெக்கார்டிங் போடுறேன். யூ ஹேவ் டு ரிஃபர் இட் அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் இதை ரிஃபர் பண்ணுங்க. நான் உங்களோட இந்த டியூட்டர் இருக்கு, நாங்க அப்படியே வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கு, அதையும் போடுறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். அப்போ டுடே ஐ ஹேவ் டு மிஸ் அ கிளாஸ் ஏர்லி. கொஞ்சம் நாங்கள் நேரத்தில் முடிக்கிறோம். எங்களோட அடுத்த கிளாஸ் திரும்ப சிங்கள கிளாஸ் நாளைக்கு இருக்கு. நான் டைமை போடுறேன். நாளைக்கு ஒரு ஈவினிங் ஒரு ஈவினிங் ஒரு 3க்கு மாதிரி எங்கட சிங்கள கிளாஸ் இருக்குது. அதுல ஜாயிண்ட் ஆகுங்க. அதுக்கு மாதிரி ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு போடப்படும். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எங்கட இங்கிலீஷ் இதுல ரெக்கார்டிங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு 12க்கு பின்ன நான் ரெக்கார்டிங்க கட்டாயம் போட்டுருக்கோம். அப்ப இன்னைக்கு எங்கட இங்கிலீஷ் கிளாஸ்ல கலந்து கொண்டு எல்லாம் நன்றி. வணக்கம்.